சென்னையில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 6700 குடும்பங்களுக்கு தலா 7500 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க இருக்கலாம். வணக்கம் லோகநாதன், இந்த நிவாரணத் தொகையானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கிறதா? மேலும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? மிக்ஜாம் புயலின் போது பெய்த கனமழையின் காரணமாக எண்ணூர் முகத்துவார பகுதியில் CPCL நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த கலந்த எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 8,68 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த கொசஸ்தலை ஆற்றில் எண்ணூர் முகத்துவார பகுதியில கடந்த 5ஆம் தேதி அன்று ஏற்பட்ட இந்த எண்ணெய் கசிவியை அகற்ற தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக காட்டுக்குப்பம், சிவன்படை குப்பம், எண்ணூர் குப்பம், முகத்துவார குப்பம், தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம், வஉசி நகர், உலகநாதபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் ஆகிய கடலோர மீனவ கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் எண்ணெய் படிந்து சேதம் ஏற்பட்டது. மேலும் கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் எண்ணெய் கசிவினால் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல இயலாத நிலை மற்றும் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அத்தொகையை ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கூடுதலாக எண்ணெய் கசிவினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களை சார்ந்த 2301 குடும்பங்களுக்கு நிவாரண தொகையாக தலா 12,000 வீதம். விரிவான விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். சென்னையில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 6700 குடும்பங்களுக்கு தலா 7500 ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.